கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஒரு பயம் வந்து உள்ளே இருக்கும், நம்ம பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய பலமாக இருந்தது ஆய்க்குடி தான். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க? அப்புறம் மறுபடியும் 3 மணிக்கு உட்காந்தோம்னா அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்போம். காலையில் 3 மணிங்கும் போது ஏன் 3 மணிக்கு எழுந்திருக்கீங்க? அப்போது நான் மற்றவங்களெலாம் பார்க்குறப்போ நான் ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு 3 மணிக்கு எந்திரிக்க முடியாது தானே, ஒரு 3 மணிக்கு உடம்பு கெஞ்சும் தானே, எப்படி ஒர்க் பண்ண முடியும்? எனக்கு தூக்கமே வரலைங்க சார், ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க ஃபெயில் ஆயிடணும்னு. தொடர்ந்து உட்கார முடியாது, உங்களால் முடியுது அந்த அளவுக்கு? அப்போ வந்து ஒரு வேகத்தில் உட்காந்துட்டேன். பார்ப்போம், உயிரோடு இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இறங்கிட்டேன். இல்லாட்டி செத்து மடி, அவ்வளோதாங்க. உண்மையிலுமே ஏன் அந்த முடிவுக்கு வரீங்களா? அந்த ஃபயர் எங்கேருந்து வருது உங்களுக்கு? இதை விட்டால் அதுக்கடுத்து வேறு புடிமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. என் பார்வையில் ஆயக்குடி ராமமூர்த்தி சார் ஒரு கடவுள் மாதிரி காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப பேக்ரவுண்ட், சாப்பிட்றக்கே காசு இல்லாதப்போ வந்து படித்து பாஸ் பண்ண அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. காலேஜில் வந்து காலையில் வந்து இது கிளாஸு, சாயந்தரத்துக்கு மதியானத்துக்கு மேலே திருப்பூரில் பனியன் வேலை இருந்துச்சு. அங்கே திருப்பூர்னாலே தெரியும் பனியன் வேலை தான். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரகாஷ்குமார். நான் திருப்பூரில் வசிக்கிறேன். அப்பா பேர் வந்து குருவாயூரப்பன், அம்மா பேர் செல்வி. நான் கடந்த 2022 நடந்த குரூப் 4ல் தேர்ச்சி அடைஞ்சு குன்னூரில் வந்து ஊட்டி உதகமண்டலம் குன்னூரில் ஊரக வளர்ச்சித்துறையில் தட்டச்சராக பணிபுரிகிறேன். என்னோட முதல் முயற்சியில் வந்து நான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன். நான் ₹1 கூட செலவு பண்ணல. நான் வந்து ஆயக்குடியில் தான் படித்து பாஸ் பண்ணேன். அப்பா வந்து திருப்பூருங்காட்டிக்கு இங்கே வந்து ஃபுல்லாக பனியன் கம்பெனி தான். அப்பா வந்து இங்கே ஒரு சின்ன செக்ஷன் மாதிரி போட்டிருக்காரு. செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ரூமில் தைக்கிறது வெட்டுறது இந்த மாதிரி வேலை தான். நாங்கள் பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து தான் வந்தோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் ஃபுல்லாக சாப்பாடு. படித்தது பார்த்திங்கன்னா தமிழ், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான், அரசு பள்ளி. காலேஜில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தேன். காலேஜ் பார்த்திங்கன்னா சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். காலேஜில் வந்து காலையில் வந்து இது கிளாஸு, சாயந்தரத்துக்கு மதியானத்துக்கு மேலே திருப்பூரில் பனியன் வேலை இருந்துச்சு. அங்கே திருப்பூர்னாலே தெரியும் பனியன் வேலை தான். அங்கே வந்து ஃபுல்லாக பேக்கிங் அப்படிங்கிற சும்மா கவர் போட்டு இது பண்ணுற வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பவே வந்து ஆய்க்குடி போனேன் ஒருக்கா. நான் இப்போ காலேஜ் படிக்கிறப்போ போயிட்டு வந்தேங்க. ஃபஸ்ட்டு போகிறப்போ நான் எந்த கிளாஸும் போனதில்லை, எந்த இதுவும் ஐடியாவும் இல்லை. அதனால் போகிறப்போ ஒரு மரத்துக்கடியில் கீழே உட்காந்துருந்தாங்க. கூட்டம் ஜேன்னு இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் பார்த்து இன்னும் எல்லாருமே இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லோரும் படிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்குது, நம்ம சும்மா வரும் போல் இருக்குது. அங்கே பார்த்தோம் எல்லாருமே தலை நரைச்சி பார்த்தோம்னா குனிஞ்சிருக்கிற தலையில் வந்து நரைச்சிருக்கிற தலை அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது, இவ்வளோ வயசில் இருக்கிறவங்க தான் வருவாங்க போல் இருக்குது. நிறைய பேர் இருந்தாங்க, சின்ன பசங்களும் இருந்தாங்க, இதுவும் இருந்தாங்க. ஆனால் நான் போகிறப்போ நான் தான் சின்ன பையனாக இருந்தேன். ஃபஸ்ட் இயர் எண்டிங்கில் போனேன். ஃபஸ்ட் இயர் எண்டிங் போது எனக்கு அப்போ வந்து 18 வயசு தான் இருக்கும். அப்போ போயிட்டு சும்மா போனேன் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, சீரியஸாக படிச்சுட்டு இருந்தாங்க. கிளாஸ்லாம் வந்து நல்லா எடுத்துகிட்டு இருந்தாங்க. திருப்பூர்லேருந்து பழனி போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கூடலூர், அதாவது ஊட்டியில் கூடலூர்லேருந்து வந்தாங்க, சென்னையிலேருந்து வந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம தான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோமோ. இதுவே நான் போனப்போ 18 வயசு 19 வயசு, அந்த டைமிங்லேயே எனக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆய்க்குடி போயிட்டு அங்கே சாக்கு எட்டு போல், பேனா எட்டு போல், எதுவும் எட்டு போல், அங்கேயே பேனா வாங்கிட்டு அங்கேயே நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கடன் வாங்கி விரிச்சு உட்காந்துட்டேன். அப்புறம் நோட் ஒன்று அங்கேயே வாங்கி எழுதுறக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க சொல்கிற ஸ்பீடுக்கு என்னால் எழுத முடியல. நான் என்ன ட்ரை பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வார்த்தை என்றால் என்ன அதெல்லாம் வந்து அப்போ வந்து ப்ரீஃபாக எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஏ இந்த மாதிரிலாம் போட்டு ஷார்ட்லாம் ஃபஸ்ட் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் நிறைய பேர் வந்து பேசுனாங்க. அந்த பேசுனது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எப்படின்னா ரொம்ப பேக்ரவுண்ட், சாப்பிட்றக்கே காசு இல்லாதப்போ வந்து படித்து பாஸ் பண்ண அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் செகண்ட் இயரில் வந்து குரூப் 4 வந்துச்சு. அதில் வந்து ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான். நான் பெருசாக படிக்கல, ஆய்க்குடி போனது தான், மேக்ஸ் போட்டிருந்தேன். தமிழ் வந்து 6th புக்கு. அப்போ கரெக்டாக வந்து புக்கெல்லாம் மாறி இருந்துச்சு. என்கிட்ட புக்கும் கிடைக்கல, புது புக்கெலாம் எதுவும் கிடைக்கல. சரி, நானும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்போது பெருசாக கேர் எடுக்கல, சும்மா போய் இது பண்ணேன். 127 சம்திங் போட்டேன். அப்போ வந்து 19 இருக்கும், 19 வயசு. குரூப் 4 எழுதினேன். 127 போது என்னோட சரௌண்டிங்கில் படிக்காதவங்களோ கூட கம்பேர் பண்ணுறப்போ நான் 127 போது ஒரு கௌரவமான மார்க்காக தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து ஆய்க்குடி போகிறப்போ அது அப்படியே உள்ட்டாவாக இருந்துச்சு. இருக்கிறதுலையே அங்கே வந்து நான் தான் கம்மி மார்க்கு. யாரை கேட்டாலும் 160 180 அந்த கட் ஆஃப்லாம் வந்து கேட்குறப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு.
அவங்களெலாம் பார்க்குறப்போ எப்படின்னாச்சு நல்லா படித்து நல்லா இது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் வரல. என்னன்னா நம்ம இவங்க கூட எப்படி போட்டி வரணும் பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா அத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு குனிஞ்சு மறைஞ்சு தான் உட்காந்துருப்போம். நான் நிறைய டைம் சிக்கியிருக்கேன், ஆனால் தெரியலன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆய்க்குடியில் வந்து கிளாஸ் எடுக்கிற ஒரு பேர் வந்து ராமமூர்த்தி சார். அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒயிட் ஷர்ட் போட்டு ஒயிட் வேஷ்டி கட்டிட்டு வந்திருந்தார். வந்துட்டு கெடா வீட்டுக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தார். அது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் அவர் என்னவா இருக்காருன்னா எல்ஐசியில் இருக்கிறதுலே ஹை போஸ்டிங்கில் இருக்கார். எல்ஐசியில் அவர் சொல்கிறப்போ அவர் பார்க்குறக்கும் ஆள் லுக்குக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறக்கும் அவர் பயங்கர ப்ரில்லியண்ட்டு. அவர் திட்டுவார், கண்ணாப்பின்னான்னு திட்டுவார். இருந்தாலும் அவர் திட்டுறப்போ ஒரு ஜாலியாக இருக்கும். அவர்கிட்ட திட்டு வாங்கணுன்னே போவேன். அப்படியா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது, இன்னுமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. காலையில் 4 மணிக்கு கரெக்டாக எந்திரிங்கடா 4 மணி ஆச்சு, குரூப் 4 வந்துருச்சு, இன்னும் இத்தனை நாள் இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுருவார். அவரோட மெசேஜை பார்த்து தான் நம்ம எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்போமோ அந்த ஹார்ட் ஒர்க்கை அவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. நமக்குலாம் சேர்த்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கொஸ்டினும் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு குரூப் 4ல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின் அப்படின்னா அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற நார்மல் கொஸ்டின் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இவர் நார்மலாக எடுக்கிறது குரூப் 4ல் டஃப்பான கொஸ்டின் அந்த இதில் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நோட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவரே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. என் பார்வையில் ஆய்க்குடி ராமமூர்த்தி சார் ஒரு கடவுள் மாதிரி காட்சி அளிக்கிறாரு. காலேஜ் போயிட்டுருக்கு, இடையில அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தோடனையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அது கிளாஸ் வந்து ஃபுல்லாக பேன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் சரி வேலைக்கும் போகிறதில்ல, அமௌண்ட்டும் கையில் இல்லை, பெருசாக செலவும் இல்லை, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அப்போது செல்லும் இல்லை. அப்புறம் சரி அமௌண்ட்டு ஒரு 1000 ரூபா 1200 சேர்த்து அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூல் புக்கெலாம் கலெக்ட் பண்ணி வாங்குறேன். ஸ்கூல் புக்கெலாம் வாங்கி அப்போது ஃபுல் டைம் படிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம், வேலைக்கு போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 அந்த பீரியடில் வந்து மறுபடியும் செகண்ட் வேவ் முடிஞ்சு இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் புக்கெல்லாம் வந்து சும்மா ஓரளவுக்கு ஒரு டைம் வாசித்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை ஒரு தரவை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முழு மூச்சாக இறங்குறேன். கால்ஃபர் வரப்போகுது, நோட்டிஃபிகேஷனுக்கான டைம் டேபிள் விட்றாங்க, சரி வரப்போகுது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் படித்து வச்சுருந்தேன், ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அந்த படித்ததே வேறு லெவல். காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். அப்புறம் மறுபடியும் 3 மணிக்கு உட்காந்தோம்னா அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்போம். காலையில் 3 மணிங்கும் போது அப்போது நான் மற்றவங்களெலாம் பார்க்குறப்போ நான் ரொம்ப பின்னாடி இருந்தேன். ரொம்ப பின்னாடி இருந்தது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நான் படித்து தான் வச்சுருந்தேன், ரொம்ப பின்னாடி இருந்து தான் ஃபீல் ஆச்சு. 3 மணிக்கு எழுந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு எந்திரிக்க முடியாது தானே, ஒரு 3 மணிக்கு உடம்பு கெஞ்சும் தானே, எப்படி ஓவர் பண்ண முடியும்? எனக்கு தூக்கமே வரலைங்க சார், ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க ஃபெயில் ஆயிடணும்னு. அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் அந்த 3 மாதம் ஆய்க்குடி போயிட்டு இருந்தேன். ஆய்க்குடியில் வந்து கொடுக்குற ஒவ்வொரு நோட்ஸையும் வந்து அங்கே நோட்ஸ் கொடுப்பாங்க, வாரம் வந்து ஃப்ரீயாகவே நோட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த நோட்ஸை வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் தெரிஞ்ச கொஸ்டின் அதாவது தெரிஞ்ச கொஸ்டின்லாம் டிக் பண்ணிவிட்டு தெரியாத கொஸ்டினை மட்டும் ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணுவேன். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நோட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸு அதை ஒரு 52 நோட்ஸ் எடுத்தோமா அதை படித்தோம்னாலே குரூப் 4 நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. காலையில் 3 மணிக்கு படிக்க ஆரம்பித்தோம்னா நைட்டு 11 மணி வரைக்கும் படிப்போம். இடையில பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கெலாம் சேர்த்து 1 மணி நேரம் அப்படி இப்படின்னு 1 மணி நேரம் போயிடும் குளிக்கிறதுக்கு இதுக்குன்னு. அப்போ வந்து ஒரு வேகத்தில் உட்காந்துட்டேன். பார்ப்போம், உயிரோடு இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இறங்கிட்டேன். இல்லாட்டி செத்து மடி, அவ்வளோதாங்க. உண்மையிலுமே இதை விட்டால் அதுக்கடுத்து வேறு பிடிமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுலேயே ஃபுல்லாக முழு மூச்சாக இறங்கிட்டேங்க. காலையில் அது ரொம்ப அந்த ஒரு 3 மாதம் மட்டும் கஷ்டப்பட்டால் போதும். இப்போது அந்த
3 மாதத்தை அதுக்கப்புறம் அந்த பரீட்சை முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம வந்து 10 மணி வரைக்கும் தூங்கிக்கலாம், ஒரு நாள் மறுபடியும் மதியானத்துக்கு மேலே தூங்கிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பரீட்சை வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு அந்த ஜேர்னியே ரொம்ப. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க? 18 மணி நேரம் சாலிடாக 18 மணி நேரம் படிப்போம். குறைஞ்சபட்சம் 18 மணி நேரம். உடம்பு ஒத்துழைக்காது தானே? கண்டிப்பாக ஒத்துழைக்காது. நம்ம கீழே படுத்தாலே தூக்கம் வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். நான் நல்லா தூங்கினதுன்னா இங்கேருந்து ஆய்க்குடி போகிறப்போ காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் டைம் இருக்கும். அதில் வந்து காலையில் ஒரு 1.5 மணி நேரம் தூங்குவேன், சாயந்தரம் 1.5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் டைமிங்கில் தூங்குவேன். அந்த இதான் ஒரு இது மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு வரதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே போகணும் அப்படின்னு தோணும். இது 20 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிப்பீங்க, எவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க? ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட அந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நடக்கும். மணிமொழியன் சாரோட ஏபிஜே அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா வாரம் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்காரு. அந்த டெஸ்ட் பேட்ச் போடுவேன். அது ஃபுல்லாக டோட்டலாக ஃப்ரீ தான்? அதுவும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து ஆய்க்குடியிலேருந்தும் டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் இந்த 3 தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப நல்ல மார்க்லாம் வராது. ஒரு நல்ல மார்க் வரும். எனக்கு அது நல்ல மார்க்காக இருக்கும். ஆனால் ரேங்க் பார்த்தோம்னா ஒரு 500 to 300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் வந்து நான் பாஸ் ஆகிட்டேன்னா அந்த 300 பேர் இருக்கிறவங்க இன்னும் பாஸ் ஆகிருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஆய்க்குடி, அப்புறம் மணிமொழியன் சாரோட ஏபிஜே அப்துல் கலாம், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த 3 தான் ஃபாலோ பண்ணேன். இதுக்காக வந்து ஒரு பைசா கூட எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயோ எதுலேயும் போய் ஜாயின் பண்ணல, எந்த ஒரு இதுலேயும் செலவு பண்ணல. எக்ஸாம் நெருங்க உள்ள பயம் வந்துகிட்டே இருக்குது. படித்தாலும் படித்த மாதிரி இருக்கு, ஆனால் ஃபுல்லாக படித்த மாதிரி தெரியல. பாஸ் ஆகனா இன்னும் கம்ப்ளீட் சிலபஸ்லாம் அப்போ சிலபஸ்ஸும் கூட தெரியாது. புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரீவியஸ் இயர்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாஸ் ஆகுமா, நம்ம முடிச்சிட்டோமா, இன்னும் கரெக்டாக 90 நாள் தான் இருக்குது, 90 நாள் 80 நாள் இப்படின்னு எண்ணிகிட்டே இருக்கிறப்போ ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம இன்னும் சிலபஸ் முடிக்கலையே, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கூடிகிட்டே இருக்கும். புக்கை முடிச்சிட்டோம், ஆனால் ரிவிஷன் போயிட்டுருக்கு. நமக்கு ஒரு இது இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்து ஒரு பயம் வந்து உள்ளே இருக்கும். நம்ம பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய பலமாக இருந்தது ஆய்க்குடி தான். அங்கே போகிறப்போ அங்கே கொடுக்குற அவங்க பாஸ் ஆகிடலாம் போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. நம்ம தான் படிக்க போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம், பாஸ் ஆகிடலாம் போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவே நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. இதுக்காகவே நம்ம வந்து ஆய்க்குடி போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க கொடுக்குற நோட்ஸ் ஒரு வாரத்தை நோட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு வாரத்தை நோட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நோட்ஸில் இருக்கிறது தான் எல்லா கேள்வியும் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே வச்சுருவாங்க. ரிசல்ட் வந்து வருமா வராதா, நம்மளையோட நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்களே, மார்க் எவ்வளோ இருக்கும், நமக்கு வருமா, நம்ம இத்தனை அதுக்கு முன்னாடியே வந்து ஆன்சர் கீன்னு ஒன்று விட்ருவாங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மார்க் தெரியும். இந்த மார்க்கு 10மா, எல்லோரும் இத்தனை சொல்கிறாங்களே, நம்மளை பயப்படுத்துகிறாங்களே, இப்படியே ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. மார்க்கை விட ரேங்க்கை வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இத்தனை போஸ்டிங் இருக்குது, நம்ம இத்தனை ரேங்க் இருக்கோம், அதனால் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர மாதிரி இருக்கும். கரெக்டாக ரிசல்ட்டு வருது, பார்க்குறேன், அப்பாடி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துருச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.